நம் நாட்டில் கிரிக்கெட்டுக்கு இருக்கும் மதிப்பும் ஊக்கமும் மற்ற விளையாட்டுக்கு இருக்கிறதா என காரைக்கால் பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் கேட்டதற்கு மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். அதாவது கிரிக்கெட் மட்டும்தான் இப்ப இந்த அரசு ஊக்குவிக்கப்படுகிறதா, மற்ற விளையாட்டுகளை கவனிக்கணும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கிரிக்கெட் மட்டும் தான் ஊக்குவிக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னா, வருஷம் டோர்னமெண்ட்லாம் நெறைய நடத்துறாங்க. எல்லா டோர்னமெண்ட்டுமே கிரிக்கெட்ட சார்ந்தே தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டுமே பரிசு குடுப்பாங்க. மத்த எந்த கேமையுமே வைக்கவும் மாட்றாங்க. எனக்கு வாலிபால்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சதான்னா கிடையாது. இதுவே கவர்மெண்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லா பொண்ணுங்களையும் வெளில கொண்டு வந்தாங்கனாக்கா, அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் கேம்ஸ்னா என்னன்னு தெரியும். இன்னும் வெளில வருவாங்க. கபடி பார்த்தீங்கன்னா 1920ல கொண்டு வந்தாங்க. அது நம்ம தமிழர் கலாச்சாரம், பண்பாடு எல்லாருமே அது கபடி தான். நான் கிரிக்கெட்ட குறை சொல்ல வரல. ஆனா அதுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ட் மத்த எந்த கபடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு, ஆரோக்கியம், கண்ணு முழிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிரவுண்ட்ல ஒரு பிராக்டிஸ் பண்றோம் எல்லாமே பண்றோம். கிரிக்கெட்டையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது கிரிக்கெட் ஓரளவு கம்மி தான். ஆனா அதுக்கு தர இம்பார்ட்டன்ட் கபடிக்கு மட்டும் தர மாட்டேறாங்க. ஃபுட்பாலு, ஹாக்கி, இந்தியாவுடைய நேஷனல் கேமான ஹாக்கி, கேரம் போர்டு, செஸ் இது மாதிரி உங்களுக்கு அத்லெட்ஸ் இது எதுக்குமே போதுமான ஃபண்டு ஒதுக்காதனால தான் அந்த துறை வளராமே இருக்கு. அதுலேயும் பொதுவாக புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே சரியான கோச் கிடையாது. கோச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனாலே பசங்களோட திறமையெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளரவே மாட்டுது. கிரிக்கெட்டு விளையாடுங்க. கிரிக்கெட்டு விளையாட்டு தான், அதுவும் விளையாட்டு தான். விளையாட்டு இல்லைன்னு சொல்லல. ஆனால் மற்ற விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும். அப்பதான் அந்த விளையாடுற பசங்களுக்கான ஒரு இப்போ விளையாடுறன்னா பசங்க அவனோட அர்ப்பணிப்பு, நேரத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தான் விளையாடுறாங்க பசங்க. நம் நாட்டில் கிரிக்கெட்டுக்கு இருக்கும் மதிப்பும் ஊக்கமும் மற்ற விளையாட்டுகளுக்கு இருக்கிறதா என்று கேட்டதற்கு காரைக்கால் பகுதி மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.